இன்னைக்கு நமக்கு கிளாஸ் எடுக்க வந்திருக்கிறவரு யோகா ஆச்சாரியா, யோக ரத்னா, யோக ஸ்டூடர் மிஸ்டர் ஜே பாலாஜி சார். He is a Masi and he is the best yoga therapist. He has qualified LCP level 3 also. Welcome sir, kindly take over today's session sir. என் சுவாச காற்றே, ஒவ்வொரு முறையும் ஒரு காற்றை பத்தி அந்த அட்ஜெக்டிவ் ஓட போடுறது ரொம்ப அழகா இருக்கும். இன்னைக்கு என்ன நம்ம கத்துக்க போறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Participants please switch on your videos and switch off your audios. நடுவுல நிறைய பேர் அன்மியூட் பண்றீங்க, தயவு செஞ்சு மியூட் பண்ணிக்கோங்க. எஸ் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங் டு எவ்ரிவன். இன்றைய தினம் நற்சிந்தனை வட்டம் வழங்கும் இலவச யோகா வகுப்பானது 1628வது நாளை அடைந்துள்ளது. இந்த நன்னாளில் எனக்கு யோகா வகுப்பை எடுக்க அனுமதி அளித்த நற்சிந்தனை வட்டம் குழுவினர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வகுப்பினை ஆரம்பிக்கிறேன். முதலாவதாக பிரேயர். ஒரு சின்ன மாற்றம். இன்றைய பிரேயர் நான் பண்ண போறது இல்லை, என்னுடைய தாயார் பண்ண போறாங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமக. நமோ நமோ. புனிதம் புனிதம் சிவமந்திரம் புவனம் முழுதும் பஞ்சாட்சரம். பூதம் ஐந்தும் ஐந்தெழுத்தே, வேதத்தின் கண்கள் ஐந்தெழுத்தே, சிவனின் நடனம் ஐந்தெழுத்தே, அவனின் தொழிலும் ஐந்தெழுத்தே. சத்யம் சங்கரம் சதாசிவம் நித்திய மங்களம் மகேஸ்வரம் மதுர மனோகரம் சுந்தரம் சகல சௌபாக்கியம் சந்தோஷம். சிவனின் அருளே உமையம்மை அபயம் வரதம் அருள்கின்றாள். அவளின் கமல பொற்பாதம் சரணம் சரணம் சரணங்களே. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமக. நமோ நமோ. புனிதம் புனிதம் சிவமந்திரம் புவனம் முழுதும் பஞ்சாட்சரம். சத்யம் சங்கரம் சதாசிவம் நித்திய மங்களம் மகேஸ்வரம் மதுர மனோகரம் சுந்தரம் சகல சௌபாக்கியம் சந்தோஷம். Ready? Hand rotation start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Reverse rotation. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Arm forward, backward. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Arm fold and rotate. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Reverse rotation. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Hip rotation. Ready? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Reverse rotation. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Knee rotation. Join your foot. Come on. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Reverse rotation. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Ankle movement. Ready? Force inhale, force exhale. 1,
2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Back bend, forward bend. Ready? Bend back. 1, 2, 3, 4, 5. Bend forward. 1, 2, 3, 4, 5. Bend back. 1, 2, 3, 4, 5. Bend forward. 1, 2, 3, 4, 5. Bend back. 1, 2, 3, 4, 5. Bend forward. 1, 2, 3, 4, 5. Relax. Right stretch. Join your foot. Right arm. Breathe in. Breathe out. 1, 2, 3, 4, 5. Breathe in. Breathe out. Left arm. Breathe in. Breathe out. 1, 2, 3, 4, 5. Breathe in. Breathe out. Right arm. Breathe in. Breathe out. 1, 2, 3, 4, 5. Breathe in. Breathe out. Left arm. Breathe in. Breathe out. 1, 2, 3, 4, 5. Breathe in. Breathe out. Right arm. Breathe in. Breathe out. 1, 2, 3, 4, 5. Breathe in. Breathe out. Left arm. Breathe in. Breathe out. 1, 2, 3, 4, 5. Breathe in. Breathe out. Twisting. Legs apart. Ready, start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Relax. Relax. Deep inhale. Deep inhale. Right. Now, jog பண்ண போறோம். Ready? மெதுவா ரன் பண்ண ஆரம்பி இருந்த இடத்துல ஓட ஆரம்பிங்க. Come on. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீடா போவாங்க. Come on. கால்களை நல்லா உயர்த்துங்க. இப்ப தொட நல்லா மேல வரட்டும். சரி, இப்போ மெதுவா ஸ்லோ பண்ணுங்க. ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. இப்போ 2 முன்னகாலம் தரையில் இருக்கட்டும். இந்த குதிக்காலம் மட்டும் பெடல் பண்ற மாதிரி வாங்க. உங்க முன்னுகால் நல்ல தரையில அழுத்துற அளவுக்கு குதிக்கால மேல தூக்கி கீழே இறக்குங்க. ஓகே, ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். டீப் இன்ஹேல். டீப் இன்ஹேல். டீப் இன்ஹேல். நம்ம முன்னங்கால வந்துட்டு கடைசி அந்த பெடல் பண்ற மாதிரி அழுத்தணும் இல்லையா? அது எதுக்குன்னு சொன்னா, நம்ம பாதத்துல வந்துட்டு அந்த முன்னங்கால் இந்த 5 டோக்கும் கீழே இருக்கிற பாகம், இது வந்துட்டு லங்ஸ் குறிக்கும். ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜில இதை பத்தி டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. அந்த முன்னங்கால் இடம் வந்து 2 கால்லையும் நம்ம நுரையீரலுக்கான பாயிண்ட்ஸ் அங்க இருக்கு. அதுல நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது லங்ஸை நம்ம அதோடைய செயல் திறனை கூட்டுரும். இதை அக்குப்ரெஷர் டெக்னாலஜி, இதை வந்து நம்ம இந்த வார்ம் அப்ல அதை இன்க்ளூட் பண்ணிடுறோம். ஸோ
ஜாகிங் பண்ண முடியலன்றவங்களும் மூட்டு வலி இருக்குது, என்னால ஜாக் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி பெடலிங், இந்த பெடலிங் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அந்த நுரையீரல் இல்லாம தூண்டி விடலாம். நுரையீரல் தூண்டி விடுறது வந்து பிராணாயாமாக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நம்ம அடுத்துதான் சூரிய நமஸ்கார் பண்ண போறோம். வழக்கம் போல சூரிய நமஸ்காருக்கு முன்னாடி பிரேயர், பிரேயருக்கு முன்னாடி பிராணாயாம கிளாஸ் கிட்டத்தட்ட 5வது 6வது கிளாஸ் போயிட்டு ஃப்ளை வித் த விண்ட்னு ஆரம்பிச்சோம். சீக்ரெட் ஆஃப் விண்ட்னு கண்டினியூ பண்ணோம். அதுக்கப்புறம் காற்றோடு உறவாடு, அடுத்தது பேச்சை நிறுத்தி மூச்சை கவனி. இன்னைக்கு வந்துட்டு என் சுவாச காற்று, இளமையினும் பூங்காற்று, என்னை இளமையாக்கும் பூங்காற்று, அது என் சுவாச காற்று. இன்னைக்கு என் சுவாச காற்றை அதை பார்க்க போறோம். பிராணா உயிர் மூச்சு. இந்த உயிர் மூச்சு இல்லைன்னு சொன்னா இது வெறும் உடம்பு, இதுக்கு பேர் எதுவும் கிடையாது. மூச்சு இல்லாம போச்சுன்னு சொன்னா பாடின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்த இந்த பிராணா பஞ்சபூதத்துல முக்கியமான ஒரு ஒன்று. இந்த காற்று இல்லாம எதுவுமே இல்லை. இந்த காற்று இதை எப்படி கையாள்வது, எப்படி அடக்கி ஆளுவதுன்றது இந்த சித்தர்கள் பாட்டெல்லாம் பார்த்துட்டே வந்தோம். இன்னைக்கும் பதஞ்சலி என்ன செஞ்சிருக்கிறாரு, திருமூலர் என்ன சொன்னார், திருமூலர் சொன்ன மொத்த விஷயத்தையும் இன்னைக்கு எல்லா கிளாஸ் இருந்தது, எல்லா பாடலையும் இன்னைக்கு 1 by 1 நம்ம பார்த்துட்டு போறோம். சூரிய நமஸ்காரம் அப்போ வழக்கம் போல 6 ரவுண்ட் பண்றது 12 ரவுண்ட் பண்ணிட்டு வர போறோம். கெட் ரெடி. हिरण्मयेन पात्रेण सत्यस्थापितमुखम् तत्त्वपूर्णहवाप्नुना सत्यधर्माय दृष्टये। ॐ मित्राय नमः, ॐ रवाय नमः, ॐ सूर्याय नमः, ॐ भानवे नमः, ॐ गगाय नमः, ॐ भूषणे नमः, ॐ हिरण्यगर्भाय नमः, ॐ हरितये नमः, ॐ आदित्याय नमः, ॐ सवित्र्ये नमः, ॐ अर्घाय नमः, ॐ भास्कराय नमः. Anthem. All of you come to the end of your mat. Ready? Namaskar. Bend back. Bend forward. Right leg back. Asva Sanchalasana. Parvatasana. Shashankasana. Shastanga Namaskar light mat. Bhujangasana. Parvatasana. Right leg forward. Asva Sanchalasana. Left forward. Padasana. Bend back. Hasta Uttanasana. Second round. Bend down. Padasana. Asva Sanchalasana. Left leg back. Left leg back. Mountain. Shashank. Shastang. Bhujang. Mount. Left forward. Right forward. Bend back. Third round. Bend down. Right leg back. Mountain. Shashank. Shastang. Bhujang. Mount. Asva Sanchalasana. Right forward.
left forward, bend back, fourth round, bend down, left leg back, mount, stretching, touch down, bhujang, mount, left forward, right forward, bend back, fifth round, bend down, right leg back, mount, stretching, sastang, bhujang, mount, right forward, left forward, bend back, sixth round, bend down, left leg back, mount, stretching, sastang, bhujang, mount, left forward, right forward, bend back, seventh round, bend down, right leg back, mount, stretching, sastang, bhujang, mount, right forward, left forward, bend back, eighth round, bend down, left leg back, mount, stretching, sastang, bhujang, mount, left forward, right forward, bend back, ninth round, bend down, right leg, mount, stretching, sastang, bhujang, mount, right forward, left forward, bend back, tenth round, bend down, left leg back, mount, stretching, sastang, bhujang, mount, left forward, right forward, bend back, 11th round, bend down, right leg back, mount, stretching, sastang, bhujang, mount, right forward, left forward, bend back, 12th round, bend down, left leg back, mount, stretching, sastang, bhujang, mount, left forward, right forward, bend back. Deep inhale. Deep inhale. Deep inhale. சூரிய நமஸ்காரோட ஸ்பெஷாலிட்டி நிறைய பலன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உடம்பு இறுக்கமா இருக்கும். வயது ஆக ஆக அந்த தசைகளோட இறுக்கம் வந்து ரொம்ப சீக்கிரமா வந்துடும். அந்த ஒரு ஓவர் நைட் 6 மணி நேரமோ 8 மணி நேரமோ அந்த தூங்குறோம் பாத்தீங்களா, அந்த நேரம் போதும். வயதானவங்களுக்கெல்லாம் அந்த இறுக்கம் வந்து ரொம்ப சீக்கிரமா வந்துடும். இந்த டீன்ல இருக்கிறவங்கலாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிளெக்சிபிலிட்டி பிரச்சனையே கிடையாது. எப்பவுமே அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாவே இருப்பாங்க. அந்த வயது ஆக ஆக உடல் முதிர்ச்சி அடைய இறுக்கம் கூடிக்கிட்டே வரும். ரொம்ப சீக்கிரம் இறுக்கமாயிடும். ஆனா இந்த சூரிய நமஸ்கார் இந்த 12 ரவுண்ட் பண்ணீங்க இல்லையா, இப்ப எல்லாமே ஃப்ரீ ஆயிட்டு இருக்கும். காலையில எழுந்திரிச்ச உடனே நடக்கும்போது குதிக்கால ஏதோ பிடிக்குது, வலிக்குது, கணுக்கால ஒரு பிடிக்குது, ஒரு 50 அடி நடந்ததுக்கு அப்புறம் தான் ஃப்ரீ ஆகுது அப்படின்ற பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா. இவங்களுக்கெல்லாம் இந்த 12 ரவுண்ட் பண்ணியாச்சு சொன்னாலே 90% கிளியர் ஆயிட்டு இருக்கும். 100% கிளியர் ஆயிடும். ஓகே, ஸோ இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி ரொம்ப இன்றியமையாத பயிற்சி. அதை ஆரம்பிக்கும் போது எல்லாமே டோட்டல் நம்ம ஃபுட் டு ஹெட் இது எல்லாமே பிளட் சர்க்குலேஷன் ரெகுலேஷன் ஆயிட்டு இருக்கும். அப்படி இல்லைன்றவங்களுக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு 12 ரவுண்ட் பண்ணியாச்சுன்னு சொன்னா 100% ஃபார் எவ்ரி திங்.
அதுக்கப்புறம் அட்வான்ஸ் போஸ்டர் ஆகட்டும், அட்வான்ஸ் பிராணாயம் ஆகட்டும், எதுவும் பண்றதுக்கும் இன்னொரு 12 ரவுண்ட் பண்ணிட்டோம்னா எல்லாத்துக்குமே தயாராகிடும். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது வந்து சூரிய நமஸ்கார் வித் பிரீத்திங்கோட பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த பிராணாயாம பத்தி பதஞ்சலி முனிவர் சொல்லியிருக்கார். பதஞ்சலி முனிவர் வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமம் வந்து 4 பிராணாயாமம் சொல்லியிருப்பார். ஸோ அந்த 4 பிராணாயாமம் அவரு எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா ஆசனா சேர்த்துட்டீங்கன்னு சொன்னா ஒரே ஒரு லைன்ல ஆசனத்தை முக்கிட்டு இருப்பார். சிரா சுகா ஆசனான்னு முக்கிட்டு இருப்பார். ஸ்திரமாவும் சுகமாவும் நீங்க பண்ணக்கூடிய எல்லா போஸ்டுமே ஆசனா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அதே பிராணாயாமம் எடுத்துட்டீங்க சொன்னா அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாட்டுலயே 3 ஸ்லோக்லயே அவரும் அதை முடிச்சிருப்பாரு. தஸ்மின் சதி சுவாச பிரஸ்வாசையோ கதி விச்சேதக பிராணாயாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். சுவாச பிரஸ்வாசா, சுவாசன்றது இன்ஹலேஷன், பிரஸ்வாசன்றது எக்ஸலேஷன். இந்த இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் அதை நீங்க ஒழுங்குபடுத்துங்க, முறைப்படுத்துங்க, நெறிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஃப்ளோ ஆஃப் பிரீத்திங், ரெகுலேட் த ஃப்ளோ ஆஃப் பிரீத்திங் இஸ் பிராணாயாமா. இதுல இன்ஹலேஷன் ஒரு பிராணாயாமம் சொல்றாரு, எக்ஸலேஷன் ஒன்று சொல்லியிருப்பாரு. ஸோ இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன், ரெகுலேஷன் ஆஃப் த பிரீத்திங், ரெகுலேஷன் ஆஃப் த வைட்டல் ஃபோர்ஸ். வைட்டல்ன்றது ரொம்ப அதிமுக்கியமான இந்த பிராணவாயுவை நீங்க நெறிப்படுத்துறது பிராணாயாமா அப்படின்னு அதை சொல்லியிருப்பாரு. அடுத்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா பாத்தியாபியாந்தார சம்ப விருத்தி தேசகால சாங்கியாபியோ பரிதிருஷ்டோ தீர்க்க சூக்ஷமா. ஸ்தம்ப விருத்தின்னு கொண்டு வர்றாரு. அதுதான் கும்பகம். இந்த ஸ்தம்ப விருத்தி எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து அடுத்து வர்ற வரியில சொல்லி தேச கால, இடம், நேரம், இடம், பொருள், ஏவன் சொல்லும் பார்த்தீங்களா, அதை சொல்லிட்டு இதை வந்து நீங்க எத்தனை செகண்ட் எத்தனை கவுண்ட் அந்த ஸ்தம்ப விருத்தி பண்றதுன்றது வந்து இதெல்லாம் நீங்க கணக்குல கொண்டுதான் அந்த எண்ணிக்கையை நீங்க நீக்கிறதோ குறைக்கிறதோ பண்ணுன்றத இந்த லைன்ல சொல்லியிருப்பார். ஸோ இன்ஹலேஷன், எக்ஸலேஷன், ஸ்தம்ப விருத்தி சொல்லியிருப்பார். அடுத்த பாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா பாக்கியாபியாந்தார விஷயக்ஷேபி சதுர்த்தகா, சதுர்ந்து 4, சதுர்த்தகான்னு இந்த 3வது ஸ்லோகம் சொல்லியிருப்பாரு. பாக்கியாபியாந்தார விஷயக்ஷேபி. இந்த இன்ஹலேஷன், எக்ஸலேஷன் இதுல இந்த பிராணாயாமல பாத்தீங்கன்னு சொன்னா அந்தர் கும்பகா, பாகிர் கும்பகான்னு சொல்லி பார்த்திருக்கோம். மூச்சை இழுத்து உள்ள நிறுத்துறது அந்தர் கும்பகா. அடுத்து வந்து மூச்சை வெளியே விட்டுட்டு அப்படியே எம்டியா நிறுத்துறது பாகிர் கும்பகா. அடுத்து இன்னொரு கும்பகா இருக்கு, கேவல் கும்பகான்னு இருக்கு. அந்த கேவல் கும்பகால் தான் இவரு சதுர்த்தகான்னு சொல்லியிருப்பார். கேவல் கும்பகான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவாசம் உள்ள போய் நிறுத்துறீங்களா, வெளியில விட்டுட்டு நிறுத்துறீங்களான்னு ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட மாதிரி இருக்கும். அதுவான்ற மாதிரி இருக்கும். அது கேவல கும்பகா. அந்த கேவல கும்பகா வந்து ஒரு ஈஸியான வழி இருக்கு. அதை நாம இன்னைக்கு பண்ண போறோம் கடைசியில. அப்போ வந்து உங்களுக்கே அது புரிய ஆரம்பிக்கும். அதாவது மூச்சு வந்து அந்த வயிறு ஆடுறதே தெரியாது, அப்படியே இதுவா இருக்கும். மூச்சு உள்ளதான் போய் நிறுத்தா வெளியிதான் வந்துருக்காருன்னு பார்க்கறதுக்கு சந்தேகமாவே இருக்கக்கூடிய ஒரு பிரீத்திங், அது கேவல கும்பகான்னு சொல்லுவாங்க. அதை பார்ப்போம். இந்த மாதிரி இந்த 3 ஸ்லோகாலே இந்த 4 பிராணாயாம சொல்லி அவர் முடிச்சிருப்பார். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹத யோக பிரதிஷ்டா, வேரந்த சம்ஹிதா, அச்சரத்னாவலி, யோக வசிஷ்டா, இது இல்லாம யோக உபனிஷத்துன்னு இருக்கு. அந்த யோக உபனிஷத்துலயும் அந்த யோக குண்டலினி உபனிஷத்துல இந்த பிராணாயாமா அதுல மட்டும் நல்லா விளக்கமா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சுருக்கமா நாடி சுத்தி மட்டுமே சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த அசயோக பிரதீபா கேரண்டி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிராணாயாமம் இதுல இருக்கும், அதுல இருக்காது, அப்படி இருக்கும். அது என்னன்னு 6 பிராணாயாமம் 8 பிராணாயாமம் சொல்லியிருக்கிறேன். இதை மீறி நம்ம திருமூலர் அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னு பார்க்கணும். நமக்கு மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா சமஸ்கிருதத்துக்கு இருக்கும். என்னதான் அதுல நீங்க ரொம்ப டெப்தா டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னாலும் அதோட ரசம் நமக்கு அந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சிக்க முடியாது. நம்ம தாய்மொழியில இருக்கிறத சொன்னாதான் நம்மளால எளிமையா புரிஞ்சிக்க முடியும். அதோட ரசம் அந்த 100% நம்மளால பருக முடியும். அதுக்கு திருமூலர் வந்து நிறைய பிராணாயாம பாட்டு சொல்லியிருக்கிறார். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சூரிய நமஸ்கார் இன்னொரு 6 ரவுண்ட் பண்ணிட்டு வந்தோம் வித் பிரீத்திங். பின்னாடி வளையும் போதெல்லாம் மூச்சு உள்ள, முன்னாடி குனியும் போது மூச்சு வெளியே, சசங்காசனால நம்ம உட்காரும் போது மூச்சு வெளியே,
முன்னோக்கி வரும்போது மூச்சு. ஓகே, அதே மாதிரி அஷ்டாங்க நமஸ்கார் பண்ண போறோம். அஷ்டாங்க நமஸ்கார்ல நீல் டவுன், பிரீத் அவுட், சின் டவுன், பிரீத் இன், அதுக்கப்புறம் சாரி பிரீத் அவுட், அதுக்கப்புறம் புஜங்காசனம் ஆகும்போது பிரீத் இன். நான் சொல்லும்போது நான் பிரீத் தான் சொல்ல போறேன், போஸ்ட் சொல்ல போறதுல நீங்க ஈஸியா இருக்கும். நமஸ்கார். பிரீத் இன், bend back. Breathe out, bend forward. Aswasthana, right leg back, breathe in. Mountain, breathe out. Kneel down, breathe in. Shashank, sit back, breathe out. Breathe in, come forward. Breathe out, chin down. Ashtanga Namaskar. Breathe in, Bhujangasana. Breathe out, mountain. Right forward, breathe in. Left forward, Padasana, breathe out. Hasta Uttanasana, breathe in. Padasana, breathe out. Left leg back, breathe in. Mountain, breathe out. Kneel down, breathe in. Sit back, breathe out. Chin down, breathe out. Breathe in, breathe out. Bhujangasana, breathe in. Mountain, breathe out. Left forward, breathe in. Right forward, breathe out. Bend back, breathe in. Third round, bend down, breathe out. Right leg back, breathe in. Mount, breathe out. Kneel down, breathe in. Sit back, breathe out. Come forward, breathe in. Chin down, breathe out. Bhujang, breathe in. Mount, breathe out. Right forward, breathe in. Left forward, breathe out. Breathe in. Fourth round, breathe out. Left leg back, breathe in. Mount, breathe out. Kneel down, breathe in. Sit back, breathe out. Come forward, breathe in. Chin down, breathe out. Bhujangasana, mount, breathe out. Left forward, breathe in. Right forward, breathe out. Bend back, breathe in. Fifth round, bend down, breathe out. Right leg back, breathe in. Mount, breathe out. Kneel down, breathe in. Sit back, breathe out. Come forward, breathe in. Chin down, breathe out. Bhujang, breathe in. Mount, breathe out. Right forward, breathe in. Left forward, breathe out. Bend back, breathe in. Sixth round, bend down, breathe out. Left leg back, breathe in. Mount, breathe out. Kneel down, breathe in. Sit back, breathe out. Come forward, breathe in. Chin down, breathe out. Bhujang, breathe in. Mount, breathe out. Left forward, breathe in. Right forward, breathe out. Bend back, breathe in. Namaskar. Deep inhale. Deep inhale. Right. இப்போ இந்த பிரீத்திங்கோட நீங்க ஃபாலோ பண்ணிட்டு சொன்னா எத்தனை ரவுண்ட் பண்ணாலும் உங்களுக்கு டயர்டு வராது. அது தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கும். காரணம் காஸ்மிக் எனர்ஜி, பிராணசக்தி. இந்த அண்ட வெளியில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதத்தின் ஒன்று காற்றை வந்து அந்த வெறும் காற்று மட்டுமே கிடையாது, எனர்ஜி. அந்த எனர்ஜியை நம்ம கன்சியூம் பண்ண நம்ம எனர்ஜியை சேவ் பண்ணி தான் போக முடியாது. இந்த சூரிய நமஸ்காரால நம்ம எனர்ஜியை லாஸ் பண்ண போறது கிடையவே கிடையாது. அதனாலதான் கிளாஸ் முடிஞ்சா லகுவா இருக்குன்றது ஒரு ஃபீலிங். என்னன்னு சொன்னா பிராணசக்தி. ஏன்னா ஒரு அசைவும் இந்த யோகாசனத்துல மூச்சோட தான் செய்யும். அதை ஃபாலோ பண்ணியாச்சுன்னு சொன்னா 2 மணி நேரம் பண்ணணும்னா கூட மூச்சாவே இருக்கலாம். ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜியை விட முடிக்கும் போது 2 மடங்கு 3 மடங்கு எனர்ஜியை நீங்க கெயின் பண்ண முடியும். ஓகே, திருமூலர் இந்த பிராணாயாமத்துக்கு பாத்தீங்கன்னா மற்றவங்க எல்லாம் ரொம்ப ஸ்டார்ட்டாவே முடிச்சிருப்பாங்க. இவர் மட்டும் தண்ணி விடு நிறைய பாட்டு சொல்லி இருப்பாரு. விதவிதமா வெரைட்டியான பாட்டு.
விதவிதமா பிராணாயாம பாட்டு திருமூலர் சொல்லி வச்சு விட்டு போனார் நேற்று. 1 2 இல்ல 10 15 பிராணாயாம தான். மாசு தான், ஒவ்வொன்றும் மாசு தான். இப்ப நம்ம அதை பார்க்க போறோம். முதலா ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன். ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன். உய்ய கொண்டேறும் குதிரை மட்டுண்டுண்டே மெய்யற்க பற்று கொடுக்கும். மெய்யற்க பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை துள்ளி விழுந்திடும் தானே. ஐவர்க்கு நாயகன், ஐம்புலங்களுக்கு நாயகன் ஆன்மா. இந்த ஆன்மா மேல் நோக்கி போறதா கீழ் நோக்கி போறதா? மேல் நோக்கி போறது கடவுளை நேசிக்கின்றது. அதுக்கு எதிர்மறையாவே செயல்படும். நம்ம உடம்புல எப்பவுமே பாசிட்டிவ்னா நெகட்டிவ் இருக்கும். இரவுனா பகல், இன்பம்னா துன்பம் அப்படின்ற மாதிரி இங்க உள்ள ஒரு போராட்டமே இருந்துட்டு இருக்கும், எந்த பக்கம் போறதுன்றது. அந்த மேல் நோக்கி போகணுன்றதுக்கு அந்த ஆன்மாவை ஒழுங்குபடுத்துறதுக்கு பிராணா. அந்த ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் பிராணா, அது ஆன்மா. இந்த ஆன்மாவை நெறிப்படுத்துறதுக்கான ஒரு கருவி பிராணா. அந்த மெய்யேற்க பற்று, அந்த மெய்யுணர்வோடு நாம மேல் நோக்கி தான் போனோம் அப்படின்னு பழகிறவங்களுக்கு இது கை கொடுத்து மேல தூக்கி விடும். பொய்யா பழகுங்க கீழே தள்ளி விட்டுரும். மெய்யேற்க பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை விழுந்திடும் தானே, அவங்களாவே விழ வச்சு. இதுதான் இதோட மட்டும். அடுத்து என்ன சொல்றாரு? ஆரிய நல்லன் உதிரை இரண்டுல வீசி பிடிக்கும் விரகறிவாரிந்தை தெளிய குருவின் திரு அருள் பெற்றான். வாரி பிடிக்க வசப்படும் தானே. ஆரியன் என்னும் மனம், இந்த மனம் நல்லவன் தான். அந்த பிராணா ஈசி பிடிக்க விறகறிவார். அந்த பிராணா இருது நாசி பிறகு நாசி வழியா பிராணா பண்றோம் இல்லையா, இதை நெறிப்படுத்துக, அதை வாரி பிடிக்க அந்த வசம், அந்த கடிவாளத்தை எப்படி கையாளுகின்றத, இந்த பிராணாயாம வித்தைய இதை தெரிஞ்சுக்கிறது எப்படின்றது முடியாம இருக்கிறவனுக்கு தெளிந்த குரு, அந்த குருவோட அருள், அந்த அருளின் குரு கிட்ட நீங்க அந்த பயிற்சியை பெற்றோம் என்றால் வாரி பிடிக்க வசப்படும். அந்த கடிவாளத்தை எப்படி நீங்க கையாளுறது, அந்த வித்தையை தெரிஞ்சு அந்த பிராணனால் உங்களை அடைய முடியும் அப்படின்ட்டு இந்த பாட்டு. இதுக்கு அடுத்த பாட்டு என்ன? வலியினம் வாங்கி பயத்தில் அடக்கில் பலிமுத்து காயம் பழுக்கினும் பிஞ்சா ஊரியநாதன் குரு அருள் பெற்றான் வலியினும் வேற்று வலியனும் மாமே. வலின்றது காற்று. இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்றாகிய அந்த உயிர் சக்தியை நாம முறைப்படி ஒரு கூரியநாதன் இதுவும் குரு தான் சொல்றாரு. அவரு மூலம் பயிற்சி பெறும்போது காற்றை விட நாம லேசாக மாறுவோம். சரி, அடுத்தடுத்து பாட்டை பார்க்க முன்னாடி இன்னொரு சூரிய நமஸ்கார் 2 ரவுண்டு வேரியேஷனோட பண்ணிட்டு வர போறோம். கெட் ரெடி. 5 செகண்ட் நம்ம ஸ்டே பண்ண போறோம். நமஸ்கார். Bend back. 1 2 3 4 5. Bend down. 1 2 3 4 5. Right leg back, kneel down, press your feet and stretch your neck. 1 2 3 4 5. Mountain. 1 2 3 4 5. The strength. 1 2 3 4 5. Start down. 1 sorry, Bhujangasana up. 1 2 3 4 5. Mountain. 1 2 3 4 5. Right leg forward. 1 2 3 4 5. Left forward. 1 2 3 4 5. Bend back. 1 2 3 4 5. Second round. Bend down. 1 2 3
4, 5. Left leg back. 1, 2, 3, 4, 5. Mountain. 1, 2, 3, 4, 5. Second. 1, 2, 3, 4, 5. Satsang. Bhujangasana. Up. 1, 2, 3, 4, 5. Mount. 1, 2, 3, 4, 5. Left forward. 1, 2, 3, 4, 5. Right forward. 1, 2, 3, 4, 5. Bend back. Stretch. 1, 2, 3, 4, 5. Namaskar. Relax. Deep inhale. Deep inhale. Deep inhale. Right. அடுத்தது மகிழ்ச்சியா இருக்குது, சந்தோஷமா இருக்கு. கல்யாணம் ஆனாலும் சரி, ஒரு நல்ல நிகழ்ச்சியோ அது ஏதோ நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் சரி, இப்ப சந்தோஷமா இருக்குன்னு ஜனங்க சரக்கு போடுறாங்க. ஏன் இத திரும்புற அவர் சொல்லியிருப்பார் பாட்டுல, இந்த கல்லு குடிக்க வேண்டாம், சந்தோஷத்துக்காக தான் அந்த கல்லு குடிக்கிறீங்க. புல்லினும் மிக்க புறவியை மேற்கொண்டான், புல்லினும் மிக்க புறவியை மேற்கொண்டான், கல்லுண்ண வேண்டாம் தானே களி தரும், துள்ளி நடப்பிற்கும் சோம்பு தவிர்ப்பிற்கும் உள்ளது சொன்னோம் உணர்வுடையோக்கே. புல்லினும் மிக்க புறவி. புல்லுன்றது பறவை இனம், பறவை இனத்துக்கு புல்லுன்னு சொல்லுவாங்க. இங்க புறவி வந்து காற்ற வந்து இந்த குதிரை, புறவின் தான் குதிரை, அதோட ஒப்பிட்டு இருப்பாரு. பறவை இனத்தை விட வேகமாக செல்லக்கூடிய இந்த காற்று, இதை நாம் முறைப்படி பழகினோமானால் கல்லு குடிச்சுதான் அந்த சந்தோஷத்தை அடையணும்னு அவசியம் இல்லை. இந்த பிராணாயாமம் மூலமே அதை விட அதிகமான மகிழ்ச்சி, அந்த இன்பத்தை தரக்கூடியது. மேலும் வயதான கிழவன் கோலை ஊன்றி நடப்பவன் கூட கோலை வீசிவிட்டு துள்ளி நடக்க முடியும். துள்ளி நடப்பிற்கும் சோம்பு தவிர்ப்பிற்கும் யாருக்கு? உள்ளது சொன்னோம் உணர்வுடையோர்க்கே. இதை உணர்ந்து இந்த பிராணாயாம பயிற்சியை செய்யக்கூடிய யாரா இருந்தாலும், சின்ன வயசா இருந்தாலும் சரி, கோலை ஊன்றிய கிழவ வயது அதை அடைந்தாலும் சரி, அவங்க இதே வீட்டிற்கு இளமைக்கு மாற முடியும். இன்பத்திற்காக கல்லை நாட வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்த பாட்டு சொல்லியிருக்கிறார். யமனையை கிட்ட சேர்க்க முடியாம யமனை எட்டி வைக்கக்கூடியதுன்னு ஒரு பாட்டையும் நீங்க பார்த்துருக்கீங்க, கேட்டுருக்கீங்க. அதே என்னன்னு பாருங்க. இருகாலும் பூரிக்கும் காற்றை கேண்டிக்கும் கணக்கறிவாரின்னை, காற்றை பீண்டிக்கும் கணக்கறிவார்க்கு ஊற்றை உதைக்கும் உரியதுவாமே. கூற்றுவன் யமன் இந்த காற்றை பிடிக்கிற கணக்கை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா உன்னால யமனை நெருங்க முடியாது, நெருங்கினாலும் எட்டி ஒழிக்க முடியும் அப்படின்றத சொல்றாரு. இதெல்லாம் ஏதோ நாம டெய்லி பண்றோமே, இதெல்லாம் பண்ணிட்டு ஏமாலாம் எட்டி ஒழிக்கலாம், அதெல்லாம் முடியாது. 10 வருட காலம். அடுத்த வர பாட்டு பாருங்க, 1:4:2 இதெல்லாம் கேட்டிருக்கீங்க இல்லையா? அந்த முறைப்படி 10 வருடம் மேலாக செய்ய முடியும் என்றால் அவங்களுக்கு இந்த சித்திகள் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருப்பாரு. இந்த 1:4:2 ஒரு பாட்டு நீங்க கேட்டிருக்கீங்க, அதுக்கு அடுத்து இருக்கிற பாட்டு நிறைய பேர் கேட்டுக்க மாட்டீங்க. அது என்னன்னு பார்த்துப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு 2 ரவுண்ட் வேரியேஷன் கூட கெட் ரெடி. ரெடி. நமஸ்கார். Bend back. 1, 2, 3, 4, 5. Bend forward. 1, 2, 3, 4, 5. Right leg back without kneeling. முட்டி கீழே வைக்க வேண்டாம். 1, 2, 3, 4,
5. Arms up. Lock your fingers. Stretch your arm. 1, 2, 3, 4, 5. Hasta Dandasana. இன்னொரு காலையும் பின்னாடி கொண்டு வந்து தண்டால இருக்க போட்டு நில்லுங்க. 1, 2, 3, 4, 5. Mountain. 1, 2, 3, 4, 5. Session. 1, 2, 3, 4, 5. Saktanga Namaskar. Bhujangasana. Up. 1, 2, 3, 4, 5. Mountain. 1, 2, 3, 4, 5. Left leg forward without kneeling. Arms up. Come on. 1, 2, 3, 4, 5. Hasta Dandasana. 1, 2, 3, 4, 5. Padasana. 1, 2, 3, 4, 5. Hasta Uttanasana. 1, 2, 3, 4, 5. Second round. Padasana. 1, 2, 3, 4, 5. Left leg back. Hasta Dandasana. 1, 2, 3, 4, 5. Arms up. Stretch your arm. 1, 2, 3, 4, 5. Hasta Dandasana. 1, 2, 3, 4, 5. Mountain. 1, 2, 3, 4, 5. Shashank. 1, 2, 3, 4, 5. Satsang. 1, 2, 3, 4, 5. Bhujang. 1, 2, 3, 4, 5. Mount. 1, 2, 3, 4, 5. Right forward. Arms up. 1, 2, 3, 4, 5. Sanchalasana. 1, 2, 3, 4, 5. Padasana. 1, 2, 3, 4, 5. Bend back. 1, 2, 3, 4, 5. Namaskar. Deep inhale. Deep inhale. Deep inhale. Right. So, அடுத்த பாடல். மற்ற எல்லா யோக நூல்களை விட திருமந்திரம் மட்டும் இல்ல, சில சித்தர்களும் சுவாசியத்துல இடது பக்கமே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மற்ற எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நாடி சுத்திக்கு மட்டும் இடது பக்கம் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவரு சொல்றதே பாத்தீங்கன்னா இடது பக்கமே சுவாசத்தை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எங்கே இருக்கணும் ஒரு இடத்திலே, எங்கே இருக்கணும் ஒரு இடத்திலே, அங்கே அது செய்ய ஆக்கைக்கு அழிவில்லை, அங்கே அது செய்ய ஆக்கைக்கு அழிவில்லை, எங்கே இருக்கணும் ஒரு இடத்திலே. எங்க போனாலும் எங்க இருந்தாலும் பூரித்தலாக இடது பக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்படி செஞ்சோம்னு சொன்னா இந்த ஆக்கைன்றது உடல், இந்த உடலுக்கு அழிவில்லை அப்படின்றது சொல்லியிருப்பார். நாடி சுத்தி பிராணாயம் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் தான் ஆரம்பிக்கணும். நாடி சுத்திக்கு நீங்க அந்த பாட்டு ஏறுதல் போரகம் ஈரெட்டு வாமத்தான், ஆறுதல் கும்பகம் 64 ஊறுதல்
32 ரேசகம் மாறுதல் ஒன்றன் வஞ்சகமாமே. இதுலதான் உங்களுக்கு 1:4:2 அப்படின்ற ரேஷியோ கொடுத்துருக்காரு. ஏறுதல் பூரகம், பூரகம்னா மூச்சு உள்ள போறது. இது ஈரெட்டு வாமம், ஈரெட்டுன்றது 16 இல்லையா. இந்த மாமம் வந்து மாத்திரை, மாத்திரைன்றது ஒரு கால அளவு. இப்போ நான் ஒரு செகண்ட் சொல்லியா, 2 மாத்திரை சேர்ந்தது 1 செகண்ட். அப்ப ஈரெட்டுன்றது நம்ம 8ன்னு எடுத்துக்கலாம். 8 செகண்ட் மூச்சு உள்ள எடுத்து 4 மடங்கா உள்ள நிறுத்துறோம். 32 வினாடி மூச்சை நிறுத்தி 16 வினாடியா மூச்சை வெளியில விடுறோம். இதை வந்து நாடி சுத்திக்கான ஒரு பாட்டு. இந்த பாட்டை நம்ம அடுத்து இன்னொரு பாட்டு சொல்லிடுறோம். அந்த பாட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு 2 ரவுண்டு வேணும் சார். இது வேற போட பண்ணிட்டு போகிறோம். கெட்டடி நமஸ்கார். Bend back. 1, 2, 3, 4, 5. Bend down. 1, 2, 3, 4, 5. Right leg back, kneel down. 1, 2, 3, 4, 5. Mountain. Left leg up. 1, 2, 3, 4, 5. Turn. 1, 2, 3, 4, 5. Start strong and namaskar. Bhujangasana. Come on up. 1, 2, 3, 4, 5. Mountain, right leg up. 1, 2, 3, 4, 5. Right forward. 1, 2, 3, 4, 5. Left forward. 1, 2, 3, 4, 5. Bend back. Spread your arm. 1, 2, 3, 4, 5. Second round. 1, 2, 3, 4, 5. Left leg back. Kneel down. 1, 2, 3, 4, 5. Mountain. 1, 2, 3, 4, 5. Turn. 1, 2, 3, 4, 5. Start strong. Bhujangasana. One up. 1, 2, 3, 4, 5. Mountain. Left leg up. 1, 2, 3, 4, 5. Left forward. 1, 2, 3, 4, 5. Right forward. 1, 2, 3, 4, 5. Bend back. Stretch your arm. 1, 2, 3, 4, 5. Namaste. Deep inhale. Deep inhale. Right. There. அடுத்த பாட்டு. வாமத்தில் ஈரெட்டு மாத்திரை பூரித்து ஏமுற்ற 32 ரேசித்து காமுற்ற பிங்களை கண்ணாக இவ்விரண்டு ஓமத்தால் இட்டெட்டு கும்பிக்க உண்மையே. இந்த பாட்டு பாத்தீங்கன்னா இதோட பொருள் வந்து ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கும். வாமத்தில் ஈரெட்டு மாத்திரை பூரி. ஈரெட்டு அதே தான் சொல்றாரு. ஈரெட்டு 16 மாத்திரை பூரகம் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா 32 ரேசகம் வந்துடுறாரு. ஏமுற்ற ரேசகம் 32 வினாடி ரேசகம் இருக்குன்னு சொல்றாரு. ஓமத்தால் 8 ஓமடு கும்பகம் 8 கும்பிக்கவே 8 கும்பிக்க உண்மை தெரியும். அப்போ பூரகம் ரேசகம் அடுத்ததா கும்பகம். முன்னாடி சொன்ன அந்த ஏறுதல் பூரகம் பாட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா பூரகம் கும்பகம் ரேசகம் அது வந்து கொஞ்சம் சிரமப்பட்டா அது செஞ்சிட முடியும்.
8 வினாடி மூச்சு உள்ள இழுத்து 16 வினாடி மூச்சை வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறம் 32 வினாடி கும்பகம் பண்றணும்னு சொல்றாரு. அப்போ 1:2:4 இங்க ரேஷியோ மாறுது. இதுதான் ரொம்ப ரொம்ப சிரமம். மூச்சு வெளியே விட்டுட்டு 32 வினாடி நிக்கிறதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ அதுதான் நம்ம கேவல கும்பகான்னு சொல்லிட்டு வரோம். அதாவது பாகீர் கும்பகான்னு சொல்லுவாங்க. இந்த பாகீர் கும்பகான்றது மூச்சை வெளியேற்றிட்டு எம்டியா நிறுத்துறது. இது ஒரு 5 செகண்ட் 6 செகண்ட் இல்ல அதிகபட்சம் இந்த 1:1:1 ரேஷியோலே 8 செகண்ட் நீங்க மூச்சு வெளியிட்டு நிறுத்தி அடுத்த 8 செகண்ட் முடியறதுக்கு முன்னாடி நம்ம மூச்சு எப்போ உள்ள போலான்னு அடைச்சி தொடர்ந்து அப்படியே உள்ள நுழையிற பாருங்க. ஒரு கூட்டம் இருந்து ஒரு கேட்டு பயிற்சி உள்ள போவாங்க. அந்த மாதிரி மூச்சு ரெட்டா உள்ள போவாங்க. எங்க 32 வினாடி நிறுத்துன்றாரு. அதை நிறுத்திட்டு அடுத்த ரவுண்டு கூறுங்க ஆரம்பிச்சுறாரு. அது சாத்தியப்படாது, நமக்குலாம் சாத்தியப்படாது கண்டிப்பா சொல்ல போனா. அதுதான் அதை சொல்றது. இந்த மாதிரி பயிற்சியை 10 வருஷம் போனாதான் மற்ற சித்திகள்லாம் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிற விஷயம்லாம் கை கூட ஆரம்பிக்கும். இல்லைன்னா படிப்பறிவே போயிடும். ப்ராக்டிக்கே எடுத்து வந்து வாய்ப்பே கிடையாது. நமக்கு அதுக்கான அவசியம் இந்த அவசர காலத்துல இந்த மெஷின் வேர்ல்டுல சாத்தியம் இல்லைதான். ஆனா தெரிஞ்சு மற்றபடிக்கு இந்த தச வாயுக்களுக்கான பாட்டு நம்ம போன கிளாஸ்லயும் பார்த்தோம். இன்னொரு பாட்டுக்கு அந்த பாட்டுக்கு பிராணாயாமம் எடுத்துக்கலாமா இல்ல தாரணையில எடுத்துக்கலாமான்னு ஒரு பாட்டு வந்தாரு. ஒருத்தர் சில பேர் பொருள் வந்து பிராணாயாமத்துக்கு பொருந்தும்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் வந்து தாரணைக்கும் பொருந்தும் சொல்றாங்க. ஸோ அந்த பாட்டு அந்த கன்ஃபியூஷன் இருக்கேன். அது பாட்டு என்னன்னு பார்க்க முன்னாடி இன்னொரு 2 ரவுண்டு இது வந்து நம்ம தலபாசனா தனுராசனா சேர்த்து பண்ண போறோம். கேட்டடி நமஸ்கார். Bend back 1, 2, 3, 4, 5. Bend down 1, 2, 3, 4, 5. Right leg back 1, 2, 3, 4, 5. Mountain 1, 2, 3, 4, 5. Stretching 1, 2, 3, 4, 5. Shashtanga Namaskar. Salabhasana. Bring your arm under your thigh, right leg up and support by left. 1, 2, 3, 4, 5. Left leg up, support by right. 1, 2, 3, 4, 5. Dhanurasana. Bow pose. Catch your ankle and come on. Lift your thighs up. 1, 2, 3, 4, 5. Bhujangasana. Come on. Retain up. 1, 2, 3, 4, 5. Mountain. 1, 2, 3, 4, 5. Right forward. 1, 2, 3, 4, 5. Left forward. 1, 2, 3, 4, 5. Stretch your arm. 1, 2, 3, 4, 5. Bend down. 1, 2, 3, 4, 5. Left leg back. 1, 2, 3, 4, 5. Mountain. 1, 2, 3, 4, 5. Stretching. 1, 2, 3, 4, 5. Shashtanga. Salabhasana. Ready. Right leg up. 1, 2, 3, 4, 5. Left leg up. 1, 2, 3, 4, 5. Bow pose Dhanurasana. Come on up. 1, 2, 3, 4, 5. Bhujangasana. Up. 1, 2, 3, 4, 5. Mountain. 1, 2, 3, 4, 5. Left forward. 1, 2, 3, 4, 5. Right forward. 1, 2, 3, 4, 5. Bend back. 1, 2, 3, 4, 5. Namaskar. Deep inhale. Deep inhale. Deep inhale. Right. நிரம்பிய ஈரைந்தில் 5 போனால் இறங்கி வீழ்த்திருந்தேன் செய்வை பேதாய் வரம்பினை கோலி
வழி செய்குவார்க்கு உறங்கினை கோட்டை பொதியலுமாமே. நிரம்பிய ஈரைந்து. இத இந்த ஈரைந்துன்றத தசவாயில பொருத்தி இதுக்கு ஒருத்தர் உரை எழுதிட்டாங்க. இந்த ஈரைந்து தசவாயில் 5 வாயு போனால் நீ வீட்டில் என்ன பண்ணுவ? அந்த 5 வாயும் இழக்காம இருக்க அதற்கான வழி, அந்த வழி செய்து அதையும் தக்க வைப்போம் என்றால் குரங்கை போன்று மரத்துக்கு மரம் கிளைக்கு கிளை தாவி கொண்டிருக்கும் இந்த மனதை ஒரு நிலைப்படுத்த முடியும். குரங்கினை கோட்டை போதியலுமாமே. அதை ஒரு நிலைப்படுத்தி இருக்கு அடுத்த நிலைக்கான தியானத்துக்கு கொண்டு செல்லும். அதற்கு வழி இந்த பிராணா 5 பிராணா, 5 உப பிராணா, இந்த தச வாய்கள் 10. இது நம்ம ஏற்கனவே போன தரத்தை பார்த்தோம் இல்லையா? அந்த 10 வாயில இந்த 10 வாயில 5 போனா 5 என்ன பண்ணுவேன்? அந்த 10ஐயும் நிறுத்தத்துக்கு அது என்ன வழின்றது இந்த பிராணாயாம வழியில இந்த 5ஐயும் ஒருநிலைப்படுத்தி அடுத்த நிலைக்கு கொண்டு போகலாம் மனதை அப்படின்றது இந்த விளக்கம். இது இன்னொருத்தர் என்ன பொருள் சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈரைந்துன்றது கர்மேந்திரங்கள் 5, ஞானேந்திரங்கள் 5. இந்த கர்மேந்திரம் ஞானேந்திரம் இது ரெண்டுமே இருந்தாதான் மனதை ஒருநிலைப்படுத்த முடியும். இதுல ஏதாவது ஒரு 5 இல்லைன்னு சொன்னாலும் மனதை ஒருநிலைப்படுத்த முடியாதுன்ட்டு அந்த பொருளும் சொல்லியிருப்பாங்க. இது நம்ம ரெண்டுத்துக்குமே எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா ரெண்டுமே நல்ல விஷயம்தான். ரெண்டு நல்ல விஷயத்தை எப்படியான பொருள் எடுத்துக்கலாம், எல்லாமே நல்லது தாண்டிடா. அதனால நம்ம இந்த தச வாயுக்கள் 5 வாயுன்றது முக்கிய வாயுவாகவும் 5 உபவாயுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா உபவாயுல இந்த தனஞ்சயனுடைய அவசியம் நான் என்ன சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இல்லையா? நாம இப்படியும் பொருள் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, ஸோ இதோட நம்ம அந்த பிராணாயாம திருமலோட பாட்டு இத்தனை பாட்டை பார்த்துக்கணும். இன்னமும் சில பாட்டு இருக்கு, அது எனக்கே அது இன்னும் படிக்காததுலாம் இருக்கு. ஸோ படித்த வரைக்கும் எனக்கு எட்டின வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். போன கிளாஸ்ல ஃபீட்பேக்ல ஒருத்தர் ரொம்ப சொல்லியிருந்தீங்க, காசு கொடுத்தா கூட இந்த விஷயம்லாம் சொல்லி தர மாட்டேங்கிறது. இந்த நேரத்துல அது இந்த முக்கியமா உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன். டைம் வருது, டைம் சரி. இன்னைக்கு டைம் இல்லை, அவசியம் இல்லை. நம்ம அடுத்த கிளாஸ் அதை பத்தி பார்ப்போம். ஸோ ப்ரேயர் பண்ணணும், நம்ம முடிச்சுக்கலாம். ஆலோசிச்சிடும். அடுத்த பத்மாசனம், ஹேண்ட்ஸ் இன் சின்முத்ரா. நாடி சுத்தி ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். நாடி சுத்தி பிராயமா, லெஃப்ட் இன்ஹேல் ஹோல்டிங், ரைட் எக்ஸ்ஹேல், ரைட் இன்ஹேல் ஹோல்டிங், லெஃப்ட் எக்ஸ்ஹேல். கரெக்ட். ரெடி? நான் ஹோல்டிங் மட்டும் கவுண்ட் பண்றேன். Come on. Left inhale. 1, 2, 3, 4, 5. Right exhale. Right inhale. 1, 2, 3, 4, 5. Left exhale. Shitali pranayama. Breathe in by tongue, breathe out by nose with neck movement. Shitali. Right. Om Shanti. Close your eyes. Ready? Breathe in. Oh. Oh.
நமோ நாராயண். Breathe in. ஓ நமோ நாராயணா. Breathe in. ஓ நமோ நாராயணா. Breathe in. ஓ நமோ நாராயணா. நமஸ்காரம். உடல் மனம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நோய் நொடி வராதிருக்க வேண்டும், உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிக்கும் நன்மை செய்யக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் எனக்கு தர வேண்டும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். பாலன் சார் இருக்காங்க. இல்ல மேடம், நீங்க பேசுங்க. வணக்கம், சார் வணக்கம், வந்து வணக்கம். இருக்காங்கப்பா, இருக்காங்க. வெல்கம் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். அற்புதம். பாலாஜி மாஸ்டர் கூட இன்னொரு மாஸ்டர் சேர்ந்து இருக்காரு பக்கத்திலேயே. நன்றி, அவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். பாலாஜி மாஸ்டருடைய சேவை என்றும் எங்களுக்கு தேவை. வாழ்க வளமுடன் அவரும் அவருடைய குடும்பத்தாரும். அற்புதமான நிகழ்வினை என்சிவி தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. தினமும் காலை மாலை 2 வேளைகளில் யோகா. அப்படியே பாருங்க, உங்களுடைய சென்டர்ஸ் தெரியுதா? நம்மளுடைய என்சிவினுடைய சென்டர் உலகம் ஃபுல்லா பாத்துட்டு இருக்காங்க. நன்றி. என்னுடைய வாய்ஸ் கேக்குதா? எஸ் சார், கேக்குதுங்க சார். அப்படியே காட்டுங்க சார். நம்மளுடைய யோகா டீச்சர்ஸ், யோகா சாதகாஸ், ரங்கநாதன் ஜி தலைமையிலே, கணேசன் மாஸ்டர் தலைமையிலேயும் நடந்துகிட்டே இருக்குங்க. நன்றி. செய்திகளை சொல்லிடுறேன். யோகா சர்டிபிகேஷன் போர்டு, உங்களுக்கும் செய்தி அது. யோகா சர்டிபிகேஷன் போர்டு ஆயுஷோடைய யோகா டிபார்ட்மெண்ட் அது. அவங்கதான் ஆத்தரைஸ் பண்ணணும். நீங்க இன்ஸ்ட்ரக்டர், நீங்க வாத்தியார், நீங்க யோகா தெரபிஸ்ட், அவங்க எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்கு கோச்சிங் கொடுக்க போறோம். யோகா சர்டிபிகேஷன் போர்டுல லெவல் 3 எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் கோச்சிங் கொடுக்க போறோம். அது 17ஆம் தேதியிலிருந்து இருக்கு. அனைவரும் வருக. இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, 500 டீச்சரை உருவாக்கிய ஒரு அமைப்பு என்சிவி பண்ண போறோம். அதனால கண்டிப்பாக நல்ல ஒரு பிராக்டிஸ் கொடுக்க போறோம். அட்டன் பண்ற எல்லாருமே ஒய்சிபி லெவல் 3 பாஸ் பண்ண வைக்க வேண்டிய ஒரு சங்கல்பாவை நம்ம கேப்டன் எடுத்திருக்காங்க. நன்றி சொல்லுவோம். அதே மாதிரி வெளிநாடு பயணம், பாலிக்கு என்சிவி யோகா ரிட்ரீட் போட்டிருக்கோம். பாலி அற்புதமான ஒரு சிட்டி, இந்தோனேஷியால இருக்கு. கடற்கரை அதிகமான உள்ள இடம். இன்னும் வெளிநாடுகள்லாம் போனா உங்க மனசு ரிலாக்ஸ் ஆகும். அதற்காக அது ஒரு வேற ஒரு சூழல். இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய யோகா ஆசிரியர்கள் வராங்க. அவங்களையெல்லாம் நீங்க பார்க்கலாம். அதற்கான வாய்ப்பு அது நடந்திருக்கு. அதுக்கான போஸ்டர்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஜவ்வாது ஹில்ஸ், அதனுடைய ஸ்பெஷாலிட்டி நிறைய இருக்கு. அதுக்கு போறோம். அதனுடைய போஸ்டரும் போட்டிருக்கோம். யாரெல்லாம் எதிர்க்க முடியுமோ அதற்காக வரலாம். அதே மாதிரி யாருக்கு முடியுமோ அந்த என்சிவியினுடைய எஜுகேஷன் குழந்தைகளை எடுத்து படிக்க வச்சிட்டு இருக்கோம். அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம். நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ கேப்டன் மேம். தேங்க்யூ சார். அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் கேப்டன் மேம். உங்க தலைமையில அடுத்தது ஒய்சிபி லெவல் 3 கொண்டு வர போறாங்க. நன்றி. ஒரே நிமிஷம், நம்ம ரங்கநாத மாஸ்டர் பாஸ். வணக்கம் கலைச்செல்வி மேடம். எஸ் சார். தேங்க்யூ வெரி மச். உங்களுடைய சேவை என்றுமே என்சிவிக்கு தேவை. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அனைவருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங் எவ்ரிவன். பாலாஜி சார் கிளாஸ் வந்து நீங்க காசு கொட்டி 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 நீங்க போயிட்டு கத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி தியரி வந்து உங்களுக்கு கிடைக்காது. நமக்கு பாத்தீங்களா, என்சிவில இலவசமா உண்மையா நம்ம சுவாச காற்றை பத்தி அந்த செய்யுள்களை சொல்லி 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 விளக்கம் சொல்லி, இது யாருமே இது மாதிரி பண்ணதில்லை, யாருமே இது மாதிரி பண்ணவும் மாட்டாங்க. We are so blessed to have Balaji brother, Balaji master. Thank you so much sir for your explanation. அந்த செய்யுளோட உச்சரிப்பு உங்களுக்கு அழகா வருது. தமிழ் உச்சரிப்பு அவ்வளவு அழகா இருக்கு. Thank you so much sir for everything, for whole set. அவங்களுக்கு அப்புறம் ஆரம்பத்துல பாட்டு பாடினாங்க பாருங்க, அவ்வளவு கணீர் சூப்பர். அது அவங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. தேங்க்யூ சோ மச். இந்த பிரபஞ்சம் முழுவதும் உங்களோட சேவை இதே போல பரவணும். எல்லாரும் உங்களோட ஃபீட்பேக் கொடுத்துருங்களேன் பிளீஸ். அழகா. வணக்கம் பாலாஜி சார். அருமை, அற்புதம், ஆனந்தம். அருட்பெராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்டாயில் நிறைச்செல்லும், உயர் புகை மெய்ஞானம் பெற்று நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தாரும் வாழ்க வளமுடன். இந்த என்சி டீம் அனைவரும் வாழ்க வளமுடன். சந்தோஷம், சந்தோஷம். இன்று மூச்சியினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும்
அவ்வளவு அற்புதமா சொல்லி ஒரு சூரிய நமஸ்கார்ல ஒவ்வொரு வேரியேஷனும் கொடுத்து எங்களை உற்சாகம் படுத்தினீங்க. மேலும் மேலும் உங்களுடைய சேவை தொடர வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். வணக்கம் பாலாஜி சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இந்த கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்தது. ஆக்சுவலி பார்த்தோன்னா சூரிய நமஸ்காரத்தோட நீங்க வந்து பிராணாயாமா கொடுத்த விளக்கங்கள், அது மேற்கோள் காட்டிய பாடல்கள் எல்லாமே வந்து நமக்கு இவ்வளவு ஈஸியா கிடைக்காத ஒரு விஷயங்கள். நீங்க வந்து எல்லாருக்கும் இதை வந்து புரியுற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னதுக்கு மிக்க நன்றி. அதே நேரத்துல அம்மா வந்து பாடின பாடல் பிரேயர் ஸ்டார்ட் பண்ணது வந்து ரொம்ப மிகவும் அருமையா இருந்தது. நன்றி சார். நன்றி. வாழ்க வளமுடன். இந்த சேவை தொடரும் சார். நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் சார். அப்படியே கேப் விடாம கொடுத்துருங்களேன். வேற யார் தர போறீங்க ஃபீட்பேக்? வணக்கம் சார். ராமூர்த்தி பேசுறேன் சார். ரொம்ப அருமையான சார். வாமாப்பு, சூரிய நமஸ்கார், சூரிய நமஸ்காரோட வேரியேஷன், அப்புறம் பிரணாயாம பத்தி திருமூலர் பாட்டு வந்து ஒவ்வொரு பாட்டையும் பாடி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. அம்மாவுடைய பிரேயர் ரொம்ப அருமையா இருந்தது. அவரோட ஆசீர்வாதத்தோட நர்சி குடும்பம் நல்லா இருக்கணும். அனைவரும் வந்து யோகா பயிற்சி பண்ணி அவங்களோட ஆசீர்வாதத்தோட உடல்நலத்தோட நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு ரொம்ப வாழ்த்து சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Shall we end, sir? ஓகே மேடம். வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? மோகன் சார் வரவில்லை. மோகன் சார். சார், நான் அதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதான் நல்ல as usual ராக்கிங் செஷன். அது உங்க பேட்டர்னே இந்த வார்மப்லயே நல்ல ஒரு பாதி எனர்ஜி கிடைச்சது. அப்புறம் சூரிய நமஸ்கார்ல வித் வேரியேஷன், அதுலயும் அந்த ஒவ்வொரு செய்யுள்ளையும் அழகா மீனிங் சொல்லி பண்ணும்போது டெஃபினட்டா நமக்கு நல்லா இன்வால்வ் ஆகி பண்ண முடியுது. தேங்க்யூ வெரி மச். வாழ்க வளமுடன். வாழ்க நச்சிருந்த வட்டம். தேங்க்யூ சோ மச் சார். வீடியோல பண்ண ராமமூர்த்தி சார், கேசவன் சார், லட்சுமி மணிவேல், அருணகிரி சார், மல்லிகா மேடம், மோகன் சார், பச்சப்பன் சார்லாம் நிஜமாவே அழகா நீங்க எல்லாம் ஃபாலோ பண்றீங்க. NCV 100%. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேடம். எஸ் சார். தேங்க்ஸ் டு பாலன் சார். தேங்க்ஸ் டு ராமமூர்த்தி சார். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அவர் பாலாஜி பிரதர் அண்ட் அதர்ஸ். தேங்க்யூ. காட் செல்ல மேடம். தேங்க்யூ வெரி மச். வாழ்க வளமுடன்.